இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசி எல்லோ பிஎஸ் பஸ் மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கேமில் அப்லோட் பண்ணுறதுன்ற பற்றி. இந்த பஸ் மோடில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது வந்து பாஸ்வேர்டே தேவையில்லை. நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணி கேமில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து மீடியா ஃபயர் அந்த இதில் வந்துட்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். அது எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி கேமில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டுறதுன்றத நம்ம பார்ப்போம். இந்த கேமில் நான் ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து ஹாரன் மோடு. அந்த ஹாரன் மோடு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் டிஎன்எஸ்டிசி க்ரீன் பஸ் மோடு அதுவும் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதையும் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை மீடியா ஃபயர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நேராக மீடியா ஃபயர் இந்த பேஜுக்குள்ளே தான் போகும். இந்த பேஜில் தான் போகும். இதில் கௌதம் கேமிங்னு ஒரு இது இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே காட்டுது பாருங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிக்கட்டும். எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். என் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே ஸ்டோரேஜ் சைடில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. அதில் டவுன்லோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கௌதம் கேமிங் டிஎன்எஸ்டிசி. அதை ஜஸ்ட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் கேட்கும். அதில் லாஸ்ட்டு மோரை கொடுத்துட்டு இல்லை செகண்டு காப்பியை கொடுத்துட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டு அதில் டாக்குமெண்ட்டு ஃபோல்டர் சூஸ் பண்ணி பஸ் சைடு மூட்ஸ் அதில் போய்ட்டு கீழே சைடில் ஒரு ஸ்லேடு மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே ஆட் ஆயிரும். இப்போ அது எப்படி இருக்குன்னு கேமில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிவரி லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் லிவரியவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக கலர் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. லிவரி வரலை, வெறும் டெம்ப்ளேட் ஒயிட்டாக வருதுன்னா நீங்கள் அந்த லிவரியை கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேமில் அப்படியே ஆட் பண்ணுறதுன்றதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லா பேரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.